வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் சைட். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களவாணி பைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைட்டில் ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸ்லேருந்து சுவிட்ச் பாக்ஸ் வரைக்குமே எல்லாமே டோட்டலாக கட் பண்ணி போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன சுவிட்ச் போர்டு ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருந்தோம். சுவிட்ச் போர்டு எல்லாமே வந்துச்சுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு நம்ம ஒர்க்கிங் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக களவாணி பைஸ் டோட்டலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு இடம் தானே கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் போக போக புது புது ஸ்டாக்காகவே இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிற ஒயரிங் எல்லாமே டோட்டலாக பிரித்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஸ் ஆகும். ஸோ கஸ்டமருக்காக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ ஃபினிஷிங் அப்போ நம்ம ஒர்க் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸ்லையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயர் எல்லாமே கட் பண்ணி முடிச்சிடறாங்க. ஸோ சர்க்யூட் லைன்லேருந்து மறுபடியும் எல்லாமே நம்ம பிரித்து தான் மறுபடியும் ஒயரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பண்ண ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷிங் ஒர்க்கில் நம்ம போய் நம்ம சுவிட்ச் போர்டு ஒர்க்கு தானே பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்ச மீதி லைட்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கெஸ்லிங்கில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் வந்து இந்த சுவிட்ச் போர்டு ஒர்க்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போயிருந்தோம். ஒரு சுவிட்ச் பாக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் லைனும் இல்லை, அதேமாதிரி பாயிண்ட் ஒயர் நம்ம எல்லாமே எடுத்துருந்தோம். ஸோ பாயிண்ட் வரும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மட்டமாகவே கட் பண்ணி எடுத்து போயிட்டாங்க. ஸோ இந்த ஒயர் எல்லாமே மறுபடியும் ரிமூவ் பண்ணி தான் மறுபடியும் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீஒர்க் பண்ணும்போது எல்லாத்துக்குமே லாஸ் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும், வீடு கட்டணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். ஸோ அதில் எல்லாமே கடன் வாங்கி தான் கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த களவாணி பைசா எல்லாமே டோட்டலாக இப்படி கடன் வாங்கிட்டு போயிட்டா மீதியே மேலும் மேலும் அவங்களுக்கு லாஸ் அடைய தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நமக்கு சேஃப்டியாக எப்போவுமே வச்சுக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபினிஷிங் ஒர்க்கில் வந்து நம்ம ஒயரிங் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் டிலே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டேட் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் டேட் எல்லாமே வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக நம்ம இந்த மாதிரி போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களவாணி பைஸ் எல்லாமே டோட்டலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ஃபினிஷிங் ஒர்க்கில் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாமே பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 lakhs கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப லாஸ். ஸோ அதனால் சொல்கிறேன், ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எப்போவுமே அலாட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அலாட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லா பில்டிங் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துறாங்க. ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி இல்லாத டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த களவாணி பைஸ் எல்லாமே டோட்டலாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ எப்போவுமே செக்யூரிட்டிக்கு ஒரு உதாரணமாக எப்போவுமே கொடுங்க. ஸோ அவங்களுக்கும் ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும், நம்மளால் அவங்களுக்கு நமக்கு சேஃப்டியும் கம்பல்சரி இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரீஒர்க்கில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாமே ஜாயிண்ட் ஒர்க் தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே பிரிச்சுட்டு புது ஒயரிங்கே பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம எல்லா ஒயரிங் டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ரீஒர்க் நம்ம பண்ணும்போது புது ஒயரிங்காக மாற்றும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா ஒயருமே நம்ம மாற்றிட்டு அது இன்னும் ஏகப்பட்ட லாஸ் நம்ம கொண்டு போய் விடுறத விட நம்ம இருக்கிற ஒயரை வச்சு மீதி இருக்கிற ஜாயிண்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒர்க்கை எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒயர் ரொம்பவே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் சின்ன சின்ன இடத்துல மட்டும் புது ஒயரிங் டோட்டலாகவே மாற்றிக்கலாம். டிபி ஒர்க் எல்லாமே ரீஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த களவாணி பைஸ் களவான்றது எல்லாமே டோட்டலாக களவான்ட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம தான் எப்போவுமே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். எப்போவுமே சேஃப்டியாக இருங்க. நன்றி, வணக்கம்.